இந்த உலக வரலாற்றில் முதலாவதாக சூரியனை வணங்கியது யார்? சூரியனை கடவுளாக எடுத்து உலகத்திலே வாழ்ந்தவர்கள் யார்? சூரிய வணக்கம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்பதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அத்தாட்சிகளில் மிக முக்கியமான மிக பிரமாண்டமான ஒரு அத்தாட்சி தான் இந்த சூரியன். இந்த சூரியனை பற்றி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது, இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயதான் மின் ஆயாத்தில்லாஹ். நிச்சயமாக இந்த சூரியனும் இந்த சந்திரனும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான அத்தாட்சிகள் என்பதாக கூறினார்கள். இந்த சூரியன் பூமியிலிருந்து 151.87 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கிறது. அல்லாஹுடைய மிக பிரமாண்டமான ஒரு அத்தாட்சி தான் இந்த சூரியன். அல்லாஹ் சூரா யாசினிலே இதை பற்றி கூறும் பொழுது அத்தியாயம் 36 வசனம் 38 வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, இந்த சூரியன் இருக்கிறதே அதனுடைய ஓடு பாதையிலே ஓடிக்கொண்டிருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இதே போல சூரா யூனுஸ் அத்தியாயம் 10 வசனம் 5 அல்லாஹ் கூறும் பொழுது ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ தியாஅ வல் கமர நூரா, அந்த அல்லாஹ் எப்படியாப்பட்டவன் என்றால் சூரியனை ஒளிமிக்கதாகவும் சந்திரனை பிரகாசம் உள்ளதாகவும் ஆக்கியிருக்கிறான் என்று கூறுகிறான். புகாரியுடைய ரிவாயத் வருது, ஒவ்வொரு நாளும் சூரியன் மறையும் பொழுது அல்லாஹுடைய சன்னிதானத்துக்கு சென்று அல்லாஹுக்கு முன்னால் சிரம் பணிகிறது. அல்லாஹ்விடத்திலே கேட்கிறது, யா அல்லாஹ் நான் எங்கிருந்து உதிக்க? அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நீ எங்கிருந்து வளமையாக உதித்தாயோ அந்த கிழக்கு பக்கத்திலிருந்து நீ உதி என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்படி இருக்கும் பொழுது தான் ஒரு நாள் வந்து அல்லாஹ்விடத்திலே எங்கிருந்து உதிக்க என்று கேட்டதும், நீ எங்கே மறைகிறாயோ அந்த இடத்திலிருந்து, அதாவது மேற்கு திசையிலிருந்து நீ உதி என்று அல்லாஹ் அதற்கு கட்டளையிடுவான். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த சூரியன் மேற்கிலே உதிக்க ஆரம்பிக்கும். இதே போல தான் கண்ணியமானவர்களை, மறுமை நாள் நெருங்கும் பொழுது உலக அழிவுடைய சமயத்திலே பேப்பரை நாங்கள் எப்படி சுருட்டுவோமோ இதே போல இந்த சூரியன், இந்த சக்தி வாய்ந்த இந்த சூரியனும் சுருட்டப்படுவதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். இத ஷம்சு குவ்விரத், சூரியன் சுருட்டப்பட்டு விடும் போது என்று அல்லாஹ் சூரா தக்வீரிலே தெளிவாக குறிப்பிடுகிறான். ஆகவே இந்த சூரியன் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய படைப்பு தான். ஒரு நாள் இதற்கும் முடிவு இருக்கிறது. ஆகவே இந்த சூரியனையும் இந்த உலகத்திலே வணங்கிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இன்றும் இந்த சூரியனை அதிகமானவர்கள் வணங்குகிறார்கள். இந்த சூரிய வணக்கம் என்பது எந்த சந்தர்ப்பத்திலே ஆரம்பிக்கப்பட்டது? எந்த சமுதாயம் இந்த சூரியனை தங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்த்தால், அருமையானவர்களே, வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது தாரீஹுடைய கிதாபுகளிலே பதியப்பட்டிருக்கிறது, இந்த சூரியனை முதலாவதாக உலகத்திலே வணங்கியவர்கள் யமனை சேர்ந்த சபாவாசிகள் தான். இந்த சபாவில் இருக்கக்கூடிய சபா அல் அக்பர் என்பவர் தான் இந்த சூரியனை முதலாவதாக வணங்கினார். இவருக்கு அப்து ஷம்ஸ் என்றும் அந்த காலத்திலே சொல்லப்பட்டது, அதாவது சூரியனுடைய அடிமை. இவர் தான் இந்த சூரியனை ஆரம்பமாக வணங்கினார். சில ரிவாயத்துகளில் ஆரம்பமாக பாரசீகர்கள் தான் சூரியனை வணங்கினார்கள், பாபிலோனியர்கள் வணங்கினார்கள் என்றெல்லாம் வருகிறது. எது எப்படி இருந்தாலும் தெளிவான ஆதாரங்களின்படி முதலாவதாக இந்த சூரியனை கடவுளாக ஏற்றுக்கொண்டது யமனிலே இருக்கக்கூடிய சபாவாசிகள். அந்த சபாவிலும் சபா அல் அக்பர் என்பவர் தான் இந்த சூரிய வணக்கத்தை ஆரம்பித்தார். இதுவரைக்கும் யாரெல்லாம் இந்த சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அனைவருடைய பாவங்களில் இருந்தும் ஒரு பங்கு இந்த சபவுல் அக்பருக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் முதலாவதாக சிலை வணக்கம் நடந்தது அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலப்பகுதியில் தான். இந்த உலகத்தில் இதுவரை எந்த மூலைகளிலெல்லாம் சிலை வணக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாவங்களிலிருந்து ஒரு பங்கு எப்படி அதை ஆரம்பித்தவர்களுக்கு இன்னும் போய் கொண்டிருக்கிறதோ, இதே போல அரேபிய தீபகற்பத்துக்குள்ளால சிலை வணக்கத்தை உண்டு பண்ணியது அம்ர் இப்னு லுஹை. எப்படி அதற்கு பிறகு அந்த அரேபிய தீபகற்பத்தில் யாரெல்லாம் சிலை வணங்கினார்களோ அவர்களுடைய பாவங்களிலிருந்து ஒரு பங்கு இந்த அம்ர் இப்னு லுஹைக்கு போய் கொண்டிருக்கிறதோ, இதே போல உலகத்திலே முதலாவதாக நடந்த கொலை காபிலின் மூலமாக இதுவரை எத்தனை கோடி கொலைகள் நடக்கிறதோ எல்லா பாவங்களிலிருந்து ஒரு பங்கு அந்த காபிலுக்கு போய் கொண்டிருப்பது போல உலகத்திலே தற்பொழுது இதற்கு பிறகு யாரெல்லாம் அந்த சூரியனை வணங்குவார்களோ அந்த அத்தனை கோடி பேருடைய பாவங்களிலிருந்து ஒரு பங்கு ஒட்டோவாக இந்த சபா அல் அக்பர் என்பவருக்கு போய் சேர்ந்து கொண்டிருப்பதாக மார்க் அறிஞர்கள் கூறுகிறார்கள். இவர்களுக்கு சபா என்று பெயர் வந்ததற்கு என்ன காரணம் என்றால், சபா என்றால் அரபியில் மதம் மாறினான் என்ற
என்ற கருத்து. அதாவது அரபியர்களில் முதலாவதாக அல்லாஹுவை வணங்குவதை விட்டு மதம் மாறியவர்கள், இன்னொரு கடவுளை எடுத்துக்கொண்டவர்கள் முதலாவதாக இந்த யமனிலே இருக்கக்கூடிய இந்த சபாவாசிகள் தான். இதனால தான் இவர்களுக்கு சபா என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, அல்லாமா முஹம்மத் பின் இஸ்ஹாக் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாமா இப்னு கசீர் அல் பிதாயா வன்னிஹாயாவில் இதை பற்றி கூறும் பொழுது, அல்லாஹ் இந்த சபாவாசிகளை நேர்வழிப்படுத்துவதற்காக 13 நபிமார்களை இவர்களுக்கு மத்தியிலே அனுப்பினான். குர்ஆனிலே சபா என்ற பெயரிலே ஒரு சூரா, ஒரு அத்தியாயமும் இருக்கிறது. குர்ஆனிலே 34வது அத்தியாயம் சூரா சபா. சபாவாசிகளை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், இவர்களுக்கு அதிகமான அருட்கொடைகளை செய்திருந்தான். எந்த அளவுக்கு என்றால் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், 1600 கிராமங்களை அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்திருந்தான். இந்த அளவுக்கு அருட்கொடைகளுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்களை நேர்வழிப்படுத்த 13 நபிமார்களை அல்லாஹ் இவர்களுக்கு அனுப்பியிருந்தான். ஆனாலும் அந்த நபிமார்களுடைய பேச்சை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹுடைய அத்தாட்சிகளை மறுத்தார்கள். அதனால் இவர்களுடைய முடிவு பயங்கரமானதாக மாறியது. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் தெளிவாக பேசுகிறேன். இந்த சபாவாசிகளுக்கு அல்லாஹ் எப்படி அருட்கொடைகளை செய்திருந்தான், அவர்கள் எதன் காரணமாக அவர்களுடைய இந்த அருட்கொடைகள் எல்லாம் இல்லாமலாக்கப்பட்டது என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பேசுகிறேன். ஆகவே கண்ணியமானவர்களை, உலகத்திலே முதலாவதாக சூரியனை வணங்கியவர்கள் இந்த சபாவாசிகள். இந்த சபாவாசிகளுடைய பரம்பரையிலிருந்து வந்தது தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே இருந்த ஒரு சக்தி வாய்ந்த அரசி பல்கிஸ் என்ற அந்த அரசி. இதை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சூரா நம்ல் அத்தியாயம் 27 வசனம் 20 44 வரை அல்லாஹ் இந்த சம்பவத்தை தெளிவாக கூறுகிறான். அதிலே ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீருக்கு பொறுப்பாக ஹுதுஹுத் என்ற, அதாவது மரங்கொத்தியை நியமித்திருந்தார்கள். இது தான் தண்ணீர் இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் கண்டுபிடித்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லும். ஒரு நாள் தண்ணீருடைய தேவை ஏற்படுகிறது. வுது செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஹுதுஹுத் பறவையை காணவில்லை. அதனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபப்படுகிறார்கள். எங்க இந்த ஹுதுஹுத் பறவையை காணவில்லையே, அது எங்கே சென்றது என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். அது தாமதமான காரணத்தை தெளிவாக சொல்லாவிட்டால் அதை வேதனை செய்வேன், இல்லாவிட்டால் அதை அறுத்து விடுவேன் என்று ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபமாக சொன்னார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் கொஞ்ச நேரம் போகல, இந்த ஹுதுஹுது பறவை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்தது. அல்லாஹ் இதை பற்றி தெளிவாக குர்ஆனிலே கூறுகிறான். உங்களுக்கு தெரியாத முக்கியமான ஒரு விடயத்தை அறிந்து கொண்டு நான் வந்திருக்கிறேன். உறுதியான ஒரு செய்தியை சபா என்ற ஊரிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் என்பதாக அந்த ஹுதுஹுது பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னது. இந்த இடத்துல சபா என்ற வார்த்தையை அந்த ஹுதுஹுது பறவை பாவித்ததை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக கூறுகிறான். சொல்லிவிட்டு அது சொன்னது, இன்னி வஜத்து இம்ரஅத்தன் தம்லிகுஹும் வ ஊதியத் மின் குல்லி ஷைஇன் வலஹா அர்ஷுன் அதீம். அந்த சபாவிலே ஒரு பெண்ணை பெற்றுக்கொண்டேன். அந்த பெண் தான் அந்த சபாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவளுக்கு எல்லா விடயமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவளிடத்திலே மகத்தான ஒரு சிம்மாசனமும் இருக்கிறது என்று அந்த பல்கிஸ் ராணிக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை பற்றி விலாவரியாக இந்த ஹுதுஹுது பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்னதற்கு பிறகு அது ஒரு கவலையான விடயத்தையும் சொன்னது. என்ன சொன்ன தெரியுமா? வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ். இந்த இடத்தில் தான் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வை விட்டுவிட்டு அந்த பெண்ணும் அந்த ஊரிலே இருக்கக்கூடியவர்களும் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இந்த சபாவாசிகள் வணங்கி கொண்டிருந்த அந்த சூரிய வணக்கத்தை பற்றியும் ஹுதுஹுது பறவை சொல்லியது அல்லாஹ் குர்ஆனிலே தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறார். ஆகவே இந்த சபாவாசிகள் ஆரம்பமாக சூரிய வணக்கத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களுடைய பரம்பரையில் வந்த அந்த பல்கிஸ் ராணி உட்பட மற்ற அனைவரும் இந்த சூரிய வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இந்த விடயத்தை அறிந்த இந்த ஹுதுஹுது பறவை தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து இப்படித்தான் இவர்கள் சூரியனை வணங்கி கொண்டிருந்தார்கள் என்று சொன்னதற்கு பிறகு, இதுவும் நீண்ட சரித்திரம், இதை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் தனியாக ஒரு பதிவிலே பேசுகிறேன். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்கிஸ் ராணிக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார்கள். இஸ்லாத்திற்கு வரும்படி அழைப்பு விடுக்கிறார்கள். கடைசியில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பார்த்த அந்த பல்கிஸ் ராணியும் அந்த ஊரில் இருந்த அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சரித்திரத்தையும் அல்லாஹ் தெளிவாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எப்படி உலக வரலாற்றின் முதலாவதாக சிலை வணக்கத்தை ஆரம்பித்தது அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்களோ, இதே போல உலக வரலாற்றின் முதலாவதாக காளை மாட்டை கடவுளாக வணங்கியது அந்த யூதர்களும் அந்த சாமிரியுமோ, இதே போல உலகத்திலே உலக வரலாற்றில் முதலாவதாக சூரியனை வணங்கியது யமனிலே வாழ்ந்த இந்த சபாவாசிகள். அதிலே முதன்மையாக இருந்தவர் சபவுல் அக்பர் என்பவர் தான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
தஆலா எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய பரம்பரையும் பூரா முஸ்லிம்களையும் இந்த பயங்கரமான பாவங்களை விட்டு பாதுகாத்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக மாற்றுவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.